அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போது நம்ம யாவரும் கேளீர் சார்பாக நடத்துகிற பட்டய வகுப்புகளை எப்படி இணைய வழியிலேயே பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைலில் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னதில் குரோம் இருக்கிறதுனால நான் கூகுள் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யாவரும் கேளீர் ரிசல்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? யாவரும் கேளீர் ரிசல்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே காட்டும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனேயுமே ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நிறையா கோர்ஸ் இருக்குது. பேச்சுக்கலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், பெரிய புராணம், இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்குது. இப்போது இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி, இப்போ நான் உதாரணத்துக்கு எனக்கு தேவாரம் கோர்ஸ் இப்போ நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நான் தேவாரத்தை கிளிக் பண்ணுறேன். தேவாரத்தை கிளிக் பண்ணோன்னே எனக்கு எடுத்த உடனே தேவாரம் இப்போ அதோட கோர்ஸோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, மொத்தம் எத்தனை ஹவர்ஸ் கோர்ஸு, சிலபஸ் என்ன, தியரிட்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸு, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயினர் யார், பயிற்றுனரோட விவரம் இருக்கும். அப்புறம் ஒரு காணொலி, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காணொலி கொடுத்துருப்பாங்க. அந்த காணொலி அந்த ட்ரெயினர் பேசியிருப்பாங்க. அந்த கோர்ஸ் பற்றி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. அதை வேணும்னா நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது greater than 49 50 மார்க் எடுத்திங்கன்னா மட்டும் தான் பாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸு கிராஜுவேஷன் டே அன்றைக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே விருப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பதிவு செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அது போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும். நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களோட இமெயில் ஐடி ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது ஃபோன் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, அது உடனேவும் கிடைக்கலாம், உடனேவும் இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு கூட உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஆட் பண்ணின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அது அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பரை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்கள். சேம் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த்தும் தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது மாற்றி கொடுத்துறாதீங்க. எல்லாருமே அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ஓகே கொடுத்துட்றீங்க ஒரு சிலர்லாம். அதெல்லாம் வேண்டாம். நேமுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. பெரும்பாலும் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுங்க. தமிழில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே. தமிழில் பெரும்பாலும் கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஏன்னா சான்றிதழ்கள் உங்களுக்கு தமிழில் தான் வரும். நீங்கள் உங்களோட பெயரை தமிழ்லேயே கொடுங்க. அப்புறம் உங்களோட கோர்ஸை செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நம்ம இதில் இருக்கிறது தேவாரம் மட்டும்தான். ஸோ தேவாரமாக செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது உங்களோட பள்ளி அல்லது கல்லூரி கல்வி நிறுவனத்தோட பெயர், அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஸ்டாஃபாக, ஸ்டூடெண்ட்டாக, ஃபேக்கல்ட்டி ஆர் ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் அண்டு ப்ராசஸிங் ஃபீஸ் இது ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க. இது நான் எதுவும் ஃபில் பண்ணாதனால அது அப்படியே இருக்குது. ஸோ நான் டேட் ஆஃப் பர்த் July 1. ஸோ அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர், ஸோ இதை போட்டு உங்களோட இன்ஸ்டியூஷன் அது ஆப்ஷனல். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா தான் பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது. உங்களுக்கு ஃபோன்பே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீட் பண்ணலாம். கூகுள் பே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட ரெண்டுமே இல்லை, கார்டு வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை கிளிக் பண்ணி அதுக்கான பேமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங் உங்களுக்கு எந்த பேமெண்ட் வேணுமோ அதை பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் கரெக்டாக பண்ணி முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் பாருங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.